வெளியில வரும்போது நம்ம ரோஜா மேடம் வந்து கூப்பிடுறாங்க. ரோஜா மேடம்னா நடிகர் ரோஜா மேடம் இல்லைங்க, இந்த ரோஜா மேடம். அழகா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னங்க மேடம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டா, கீர்த்தி பாருங்க அழகா நான் மலர்ந்திருக்கேன், எப்ப நீங்க பறிச்சு உங்க தலையில வச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. இந்த இப்பயே உங்களை பறிச்சு நான் தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து ரோஜாவை கட் பண்ணி தலையில வச்சாச்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விளக்கு சாம்பிராணி இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு, பஞ்சகவிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பழைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அது பிளாக் ஆயிருச்சு. இதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. கால் பண்ணா சில சமயத்துல எடுக்க முடியாம போகலாம், ஏதாவது ஒரு வேலையா இருக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன். மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் பார்த்த உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், முற்றிலும் இயற்கையான முறையில வந்து செய்யறது. இதுல நிறைய மூலிகை எல்லாம் போட்டு எங்களால எந்த அளவுக்கு இயற்கையா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை எல்லாம் போட்டு இயற்கையான முறையில வந்து செய்யறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெந்தயக்கீரை எல்லாம் வந்து விதைச்சிருந்தோம்ல, அதெல்லாம் பாருங்க சூப்பரா அறுவடைக்கு வந்து தயாராயிட்டாங்க. எனக்கு அப்படியே அதை கட் பண்ணவே எனக்கு மனசே வந்து வரல, அவ்வளவு அழகா சும்மா தளத்தலான்னு இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் விட்டால் வந்து வளர்ந்துருக்கும், அதுக்கு மேல விட்டா வளரும். ஆனா தண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒடிச்சோம்னா நாரா வரும், கொஞ்சம் முத்தி போயிடும். இந்த ஸ்டேஜ்ல வந்து வேற மட்டும் கிள்ளிட்டு அப்படியே தண்டோட சேர்த்து பொடி பொடி பொடியா அப்படியே கட் பண்ணலாம். ஒரு 1.5 கட்டுக்கு கீரைக்கு மேல வந்து வந்துச்சு. 5 பாக்ஸ் வந்து போட்டிருந்தோம் பாருங்க, சூப்பரா வந்து இருக்கு. எங்க வீட்டுக்காரர் ஒரு 2 பாக்ஸ்ல வந்து அறுவடை பண்ணாரு, நான் வந்து ஒரு 3 பாக்ஸ்ல அறுவடை பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வந்து கீரை இருந்துச்சு. இன்னைக்கு வெந்தயக்கீரை கடலைப்பருப்பு கூட்டு தான் வந்து செஞ்சேன். சாதம் நல்லா வெந்தயக்கீரை கடலைப்பருப்பு கூட்டு, அப்படியே வீட்டுல காய்ச்சின அந்த பசு நெய் 1 ஸ்பூன் விட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த வெந்தயக்கீரையில உள்ள கசப்பு கூட வந்து தெரியாது, அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே இதுக்கு சைடிஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 முட்டை இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சும்மா டக்கரா அப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா